நம்ம ஃபோனில் பார்க்குற ஒரு வீடியோ அடிக்கடி பஃபர் ஆகும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற டிவி 24 ஹவர்ஸும் கண்டினியூஸாக பஃபர் ஆகாமலே ஓடும். இதுக்கு என்ன ரீசன்னு எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? அது பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். முதல்ல இந்த சேட்டலைட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுப்போம். பூமி எப்படி சூரியனை சுற்றி வருதோ அதே போல் தான் சேட்டலைட் பூமி கூட பேரலாக சுற்றி வரும். இதுக்கு சேட்டலைட் எடுத்துக்கிற நேரம் 24 ஹவர்ஸ். இப்படி சேட்டலைட் பூமியை சுற்றி வரதை ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு சொல்லுவாங்க. சேட்டலைட்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ்னால் டிரான்ஸ்பாண்டர். பூமியில் இருக்கிற பேஸ் ஸ்டேஷன்லேருந்து அனுப்புகிற சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி அந்த சிக்னல்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணி மறுபடியும் பூமிக்கே அனுப்பும். சேட்டலைட்லேருந்து வர சிக்னலை நம்ம வீட்டில் இருக்கிற டைரக்ட் டு ஹோம்னு சொல்கிற DTH ஆண்டனா ரிசீவ் பண்ணோம். இந்த ஆண்டனாவில் KU பேண்ட் ஃப்ரீக்குவென்சியை யூஸ் பண்ணுவாங்க. இந்த KU பேண்ட் ஃப்ரீக்குவென்சியால் நிறையா டேட்டாஸை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சரி, நம்ம முன்னாடியே சொன்னோம் சேட்டலைட்டுக்கு பேஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் சிக்னல்ஸ் போகணும். அப்போ யார் இதை அனுப்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்க்குற விஜய் டிவி, சன் டிவி எல்லாமே ஒரு ப்ராட்காஸ்டர். இப்படி ஒவ்வொரு சேனலும் அவங்களுக்கான பேஸ் ஸ்டேஷன்லேருந்து குறிப்பிட்ட சேட்டலைட்ஸ்க்கு சிக்னல்ஸை அனுப்புவாங்க. சேட்டலைட்டில் இருக்கிற டேட்டாவை ரிசீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறவங்க தான் ப்ரொவைடர். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா டாடாஸ்கை, ஏர்டெல் மாதிரியான DTH சர்வீஸ் குறிப்பிட்ட சேட்டலைட்ஸ்லேருந்து சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இப்படி பர்டிகுலர் ப்ராட்காஸ்டர்லேருந்து அவங்க சிக்னலை ரிசீவ் பண்ண ப்ரொவைடரும் ப்ராட்காஸ்டரும் ஒரு பிஸ்னஸ் டீல் வச்சுப்பாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டாடாஸ்கை, ஏர்டெல் மாதிரியான ப்ரொவைடர் நிறையா சேட்டலைட்ஸ்லேருந்து கிடைக்கிற சிக்னலை எண்டு யூஸரான நமக்கு DTH வழியாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. வெறும் ஆண்டனாவை வச்சு மட்டுமே நம்ம டிவி சேனல்ஸை பார்க்க முடியாது. ஒரு யூசர்ஸ் எத்தனை சேனல் பார்க்கணும், அதுக்கு அவங்கள எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுங்கிறத டிசைட் பண்ணுறதே செட் ஆஃப் பாக்ஸ் மட்டும்தான். இது இல்லாமல் செட் ஆஃப் பாக்ஸோட முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, சேட்டலைட்லேருந்து வர சிக்னல் எல்லாமே ஒரு என்கிரிப்டடாக இருக்கும். என்கிரிப்டட்னா ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடக்டடாக இருக்கும். அந்த என்கிரிப்டட் டேட்டாஸை டீக்ரிப்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறது செட் ஆஃப் பாக்ஸ் தான். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நம்ம செட் ஆஃப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புட்டாக ஒரே ஒரு ஒயர் தான் ஆண்டனாலேருந்து வரும். ஆனால் செட் ஆஃப் பாக்ஸ்லேருந்து அவுட்புட்டாக ரெட், எல்லோ, ஒயிட்னு 3 ஒயர் நம்ம டிவியோட கனெக்ட் ஆகும். இந்த ஒயர்ஸில் தான் டேட்டா டீக்ரிப்ட் ஆகி ஃபைனலாக கிடைக்கிறது. இதுதான் இந்த சேட்டலைட் டிவிலாம் ஒர்க் ஆகிற பிரின்சிபல். இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் டிவி சேனல்ஸ் கண்டினியூஸாக பஃபர் ஆகாமல் ஓடுது. ஆனால் ஃபோனில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணோன்னா பஃபர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணமும் யூசர் தான். ஒரு ப்ராட்காஸ்டரோ ப்ரொவைடரோ அவங்க தேவைக்கேற்ப சேட்டலைட்ஸை அதிகமாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் செல்ஃபோன் சிக்னல்ஸ் அப்படி இல்லை. ஒரு செல்ஃபோன் டவரில் இத்தனை யூசர் தான் இருக்கணும்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஞ்சை அந்த டவர் தாண்டுறப்போ எல்லா யூசர்ஸ்க்கும் ஸ்பீட் பேரலாக குறைய ஆரம்பிக்கும். இந்த இஷ்யூஸை குறைக்க தான் நெட்வொர்க் ப்ரொவைடர் அவங்களோட பேண்ட்வித்தை அதிகமாக்கிட்டே இருப்பாங்க. அதை தான் நம்ம சிம்பிளாக 3G, 4G, 5Gன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.